வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்ப நம்ம லோகா சாப்டர் 1 சந்திரா படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட் வீட்ல இருக்கிற பொண்ண வந்து சைட் அடிக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன ஆகுறாரு, அந்த ஹீரோயின் அந்த சூப்பர் பவர் வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தோட மெயின் லீட் அண்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி தான். அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து ரொம்ப கியூட்டாவும், ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கேரக்டரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து சும்மா தாறுமாறா வந்து உதறி தள்ளியிருக்காங்க. த்ரூ அவுட்டா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட கரியர்ல இது அவங்களோட பெஸ்ட் படமா இருக்கும். நஸ்ரலோட கேரக்டர் படி பார்த்தீங்கன்னா வந்து நெறைய இடத்துல காமெடியாவும், சில இடத்துல வந்து எதார்த்தமாவும் இருந்துச்சு. அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. சாண்டி மாஸ்டர் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலும், போக போக அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ஸ் நெறைய ஜாஸ்தி பண்ணி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா காமிச்சிருக்காங்க. த்ரூ அவுட்டா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட். ஒரு இந்தியன் மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து இப்படி ஒரு கதை வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். செம்ம அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான படம். சினிமாட்டோகிராஃபியும் சரி, எஸ்எஃப்எக்ஸும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, ஆக்ஷன் சீன்ஸும் சரி எல்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங் படம் கொடுத்த டைரக்டர் டாமினிக் அண்ட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் த்ரூ அவுட்டா இருக்கும். பட் சில இடத்துல சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதே இடத்துல சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பிளஸ் அந்த மெயின் கேரக்டர் அண்ட் மற்ற கேரக்டர்லாம் வந்து எதுக்கு வராங்க இந்த படத்துல, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது அந்த டீடைலிங்கை வந்து சொல்லாம விட்டுட்டாங்க. அந்த டீடைலிங் இன்னும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவும் சூப்பராகவும் இந்த படம் எல்லாருக்கும் ரீச் ஆயிருந்திருக்கும். ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா எதிர்பார்க்கிறவங்க வந்து ஒரு நல்ல விஷுவல் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற ஒரு நல்ல தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் சில இடத்துல புரியாது. பட் அவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவியா கண்டிப்பா இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த லோகா ஒரு ஷோக்கான டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கான படம். ஓடிடில எப்படி இந்த படம் ரீச் ஆகும்னு தெரியல. பட் தியேட்டர்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.